உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்போதுமே யோசித்து கொண்டே இருக்கிறீங்க அல்லவா? அந்த யோசனையிலே 2 விதமான காரியங்கள் உண்டு. ஒன்று தீமையான யோசனை, இன்னொன்று நன்மையான யோசனை. நீதிமொழிகள் 14:22 தீமையை யோசிக்கிறவர்களோ இடறி விழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நாம் இடறி விழாமல் இருப்பதற்கு தீமையான காரியங்களை யோசியாமல் இருந்தால் நல்லது. நம்முடைய யோசனையிலே தீமையான சில காரியங்கள், நமக்கு செய்ததான கொடுமைகள், துன்பங்கள் திரும்ப 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 அதை யோசித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் சம்டைம்ஸ் நம்ம இடறி போய்விடுவோம். ஆனால் நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ, நீங்கள் நன்மை மாத்திரம் யோசிங்க. நன்மை யோசிக்கும்போது உங்களுக்கு என்ன பிளெஸிங் சொன்னால், உங்களுக்கு ஆண்டவர் கிரேஸ் கொடுப்பார், கிருபையை கொடுப்பார், சத்தியத்தை கொடுப்பார். கிருபையும் சத்தியமும் உங்களுக்கு உண்டாகும். ஸோ பிரியமான தீமையான யோசனைகளை உங்களை விட்டு அகற்றி நன்மையான காரியங்களை யோசியுங்கள். சத்தியத்தையும் கிருபையும் பெற்று ஆசீர்வாதமாய் வாழுங்கள்.